கத்தரிக்காய். காய்கறிகளின் ராஜா என்று கத்தரிக்காய் அழைக்கப்படுகிறது. இதிலுள்ள நீர்ச்சத்து சருமத்தை மென்மையாக்கும். கத்தரிக்காயில் வைட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்து உள்ளது. கத்தரிக்காய் நரம்புகளுக்கு வலுவூட்டவும் சளி இருமலை குறைக்கவும் செய்கிறது. முதல் கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கும் வல்லமை பெற்றது. வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், கரகரப்பான குரல், உடல் பருமன் முதலியவற்றை குணப்படுத்தும். காய்கறிகளுள் கத்திரிக்காயும் குறிப்பிடத்தக்கது. ஃபோட்டோ நியூட்ரியன்ஸ் இருப்பதால் நினைவாற்றல் அதிகரிக்கும். இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கொழுப்பை கரைக்கும், உடல் பருமனை குறைக்கும், மூளை செல்களை பாதுகாக்கும். கத்தரிக்காய் பிஞ்சாக சாப்பிடுவதே நல்லது. முற்றிய பெரிய காய்களை அதிக அளவு சாப்பிட்டதால் தான் உடம்பில் அரிப்பு ஏற்படும். புற்றுநோய் வராமல் காக்கும். தக்காளிக்கு இணையானது. இக்காய் தக்காளியைப் போலவே எடை, புரதம், கலோரி அளவு, தாது உப்புகள் முதலியன கத்தரிக்காயில் உள்ளன. ஆனால் வைட்டமின் ஏயும் வைட்டமின் சியும் குறைவாகவே உள்ளன. இவற்றை ஈடு செய்யும் வகையில் வைட்டமின் பி தக்க அளவில் இருக்கிறது. இதய நோய்கள் வருவதை தடுக்கும். உடம்பில் சேர்ந்த அதிகப்படியான இரும்பு சதத்தை சமன்படுத்தும். நாம் சாப்பிடும் மற்ற உணவுகள் உடனடியாக சிதைந்து சத்தாக மாற கத்தரிக்காயில் உள்ள வைட்டமின் பி பயன்படுகிறது. பசியின்மை அகல்கிறது. உடல் வலுவு குறைவது தடுக்கப்படுகிறது. மூச்சு விடுதலில் சிரமம், தோல் மரத்து விடுவது முதலியவை தடுக்கப்படுகிறது. டைப் 2 சர்க்கரை நோயை தடுக்கும். முற்றிய காய்கள் உடல் வளர்ச்சிதைக்கு பயன்படும். இவற்றில் வைட்டமின் ஏ அதிக அளவில் இருக்கிறது. உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி மன அமைதியை தரும். உடம்பில் சொறி, சிரங்கு, புண் உள்ளவர்கள் கத்திரிக்காய் தவிர்ப்பது நல்லது. உடலுக்கு சூடு தரும் காய் என்பதால் அரிப்பை உண்டு பண்ணி புண்கள் ஆற அதிக நாள் ஆகும். கத்தரிக்காயில் முக்கியமாக 2 வகையான அமிலங்கள் உள்ளன. குளோரோஜெனிக் அமிலம் மற்றும் அஸ்கார்பிக் அமிலம். குளோரோஜெனிக் அமிலம் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். மேலும் இது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. அஸ்கார்பிக் அமிலம் வைட்டமின் சி ஆகும். இது ஒரு ஆக்சிஜனேற்றியாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது.